அன்னி பெசன்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஓரியன்டட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். அயர்லாந்து நாட்டு பெண்மணி. பிரம்மஞான சபை உறுப்பினரான ஆண்டு 1893. வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவரார். அது மதன் மோகன் மாளவியா முயற்சியால் அது பல்கலைக்கழகமாக மாறிடும். இவர் தொடங்கிய அன்னி பெசன்ட் தொடங்கிய வார பத்திரிகை தி காமன்வெல். புத்தகம் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது. கூற்று இங்கிலாந்தின் கடினமான தருணம், இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம், இந்தியாவின் விசுவாசத்தின் விலை, இந்தியாவின் விடுதலை, அதிநவீன வசதியுடன் ரயில் வண்டியில் அடிமையாக போகிறத விட மாட்டு வண்டியில் சுதந்திரமாக போகிறது மேல். தினசரி பத்திரிகையான நியூ இந்தியாவை ஜூலை 14, 1915 தொடங்குறாங்க. செப்டம்பர் 28, 1915 தன்னாட்சி இயக்கம் தொடங்க போவதை அறிவிக்கிறாங்க. பம்பாய் ஐஎன்சி மாநாட்டில் கையில் எடுக்க சொல்லி செப்டம்பர் 1916 கோரிக்கை வைக்கிறாங்க. தொழிலாளர் திரட்டுவதில் முக்கிய பங்காற்றியவர் பிபி வாடியா. அன்னி பெசன்ட் கைதிற்கு பிறகு தன்னுடைய அரசு பட்டத்தை துறந்தவர் எஸ். சுப்பிரமணியம். கல்கத்தா ஐஎன்சியில் ஃபஸ்ட்டு பெண் தலைவர் ஐஎன்சி, வருஷம் 1917. பிரம்மஞான சபை தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.